காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண் வந்து பாகிஸ்தானிய கல்யாணம் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப் அவன் இருக்கலாம். ஆனா அவ இங்க கல்யாணம் பண்ணிட்டான்னா அவளுக்கு காஷ்மீர்ல எந்த நிலமும் கிடையாது. ஒண்ணு இப்படி ஒரு சட்டம் தேவையா உங்களுக்கு? இந்தியா பொறுக்கி நாடுன்னு சொல்றான் திருமுருகன் காந்திங்கிற ஒரு தெருநாய். அவனை எதுக்கு இன்னமும் உயிரோட வச்சிருக்கீங்க? நாடை பிரிச்சது எது பிரிச்சிங்க? முஸ்லீம்கள் இந்துக்களோட இணைந்து வாழ மாட்டோம், எங்களுக்கு தனியாக நாடு போடு, அவ்வளோதானே கேட்டாங்க. அப்போ நீங்கள் தனி நாடு கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் அங்கே அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் இங்கே எடுத்தால் தானே முறையாக இருக்கும். மழை வெள்ளத்தில் சிக்கி இருக்கும்போது சொல்கிறாங்க பிரதமர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ரூபாயெல்லாம் கொடுக்காதுங்க, இவனை கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான், 4000 கோடி கணக்கை கேளுங்க போத கொடுக்காதுங்கன்னு சத்தம் போடுறாங்க. நம்ம சென்னை மேயர் இது வந்து தனி தொகுதி, பட்டியலினத்துக்கான பதவி, அது கிறிஸ்டின், அது மதம் மாறி போனது. மதம் மாறி போனது எப்படி பட்டியலினத்தில் இருக்க முடியும்? நேட்டிவ் நியூஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கவர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல வந்து இதில் கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அந்த பிரிவினை வந்து நாடை பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக இருந்துச்சு. மகாத்மா காந்தியுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்துச்சு. எந்த சூழ்நிலையும் நாட்டை என்னுடைய அப்படி நீங்கள் இது பாகிஸ்தானே ஒரு நாடை துண்டாடுறதா இருந்தால் என்னுடைய உடம்புக்கு மேலே தான், பிணத்துக்கு மேலே இருந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நிறைய வீரவசனம்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் கடைசியில் வந்து நாட்டை பிரித்து கொடுத்தாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் பிரித்து அவங்க சொன்ன காரணம் மத ரீதியானது. நாங்கள் இந்துக்களோட இணைந்து வாழ மாட்டோம், அதனால் எங்களுக்கு தனி நாடு கொடு, அவ்வளோதான். அப்போ அதை கொடுக்கும்போது வந்து என்ன முடிவு பண்ணி வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, வெள்ளைக்காரன் என்றைக்கும் நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஆள் கிடையாது, செய்த ஆளே கிடையாது. அவங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த நாடு வந்து அவன் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்தனால சரி நம்ம இவ்வளோ நாள் நாட்டோம், இனிமேல் வந்து நம்மளால் ஆள முடியலை, நம்மளை துரத்தி அடிக்கிறாங்க, நம்ம அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கெடுதல் பண்ணுவோங்கன்னு நினச்ச அந்த மாதிரி தான். அவன் நினச்சிருந்தா அவன் அதில் எல்லாம் 2 நாடாக பிரித்து கொடுக்கும்போதே அதுக்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அதையும் சேர்த்தே பண்ணி பக்காவாக செட்டில் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். ஆனால் அதை வெள்ளைக்காரன் பண்ணலை, அது நோக்கமாக அது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்த முஸ்லீம் மக்கள் தொகை இந்தியா முழுக்க இருந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நாட்டினுடைய நிலப்பரப்பை பிரித்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானி 2ஆக பிரித்து ஒரு எல்லையை வச்சுட்டு அதில் வெள்ளைக்காரன் அதை கொடுக்கும்போது இதையும் சொல்லிட்டான். இப்போ 556 பிரதேசங்களாக அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் யார் வேணாலும் எங்கே இருந்துக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட தான் போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி அதெல்லாம் நடந்த விஷயங்கள். இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்திய பாரத நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நாடு பிரித்தாச்சு, பாகிஸ்தானை தனியாக கொண்டு போயிட்டீங்க, போகணுமா வேண்டாமா, இந்தியாவை நான் 2ஆக துண்டு போடணுமா வேணாமான்னு கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அது காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் நிறைய இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 99 அதில் யாராவது வேண்டான்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் லீக் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதில் உள்ள தலைவர்கள் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவங்க முதற்கொண்டு சென்னையில் மண்ணடியில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இவங்க எல்லாருமே பாகிஸ்தான்கிற நாடு பிரியணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டளிச்சிருக்காங்க, ஓட்டு போட்டுட்டு அப்போ ஓட்டு போட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அவர் அப்போ அவருடைய கருத்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த நாடு கரெக்டான இதாக இருக்கணும் அப்படின்னா முஸ்லீம்களே எங்கே இருந்தாலும் நாட்டுப்பற்று இருக்க மாட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை, அவங்க மதப்பற்றில் தான் இருப்பாங்க. அதனால் இந்த நாடை 2ஆக பிரித்தா கூட இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து மறுபடியும் அவங்க மத ரீதியாக தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் அது என்றைக்கு நடந்து நம்ம நாட்டு இதுக்கு நல்லது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களெல்லாம் இங்கே எடுத்துருவோம், இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அங்கே அனுப்பிடுவோம். கரெக்டான ஒரு செட்டில்மெண்ட், நல்ல ஒரு யோசனை. அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதான் கரெக்டானதாகவும் எனக்கு இருக்குது இதில். அப்போ இதை அன்னைக்கு செய்ய தவறிட்டாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு மறுத்ததில் முக்கியமானது நேரு, காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து தடுத்து நாடை பிரித்தது எது பிரிச்சிங்க? முஸ்லீம்கள் இந்துக்களோட இணைந்து வாழ மாட்டோம், எங்களுக்கு தனியாக நாடு போடு, அவ்வளோதானே கேட்டாங்க. அப்போ நீங்கள் தனி நாடு கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் அங்கே அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் இங்கே எடுத்தால் தானே முறையாக இருக்கும். அதில் அவங்க அங்கேருந்து வரக்கூடியவங்களுக்கு இழப்பு இருக்கும். அது இங்கேருந்து அங்கே போகக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சொந்த இடங்களெல்லாம் விட்டுட்டு போகிற இழப்பு இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்துக்களுடைய இடத்த இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது கவர்மெண்ட் அதுக்கு என்ன தீர்வு செய்யணும். அங்கே அந்த கவர்மெண்ட் பண்ணணும், இங்கே எந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இதை செய்யாமல் விட்டதுனால என்ன ஆகி போச்சுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை. இன்னமும் இந்தியாவை 2-3 துண்டு போட்டு அதை வந்து பண்ணலாம், பாகிஸ்தான் மாதிரி இன்னும் ஒரு முஸ்லீம் நாடு ஆக்கலாம்ங்கிற நோக்கத்தில் தான். நீங்கள் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தானி பிரிஞ்சதில்ல.
எங்களுக்கு இந்தியா கூட இருக்கையில் தான் பிரச்சனை, இந்துக்கள் கூட இருக்க இந்தியக்குள் கூட இருக்கையில் தான் பிரச்சனை, அதனால் தனி நாடு வேணும் தானே கேட்டாங்க. நம்ம பிரித்து கொடுத்தாங்கல்ல நம்ம முன்னோர்கள். பாகிஸ்தானி பிரித்து விடும்போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானி கொடுத்தாங்க. ரெண்டும் பாகிஸ்தான் தான், கிழக்கு இருக்கனால ரெண்டும் ஒரே நாடு தான். அவங்க இது தனி, அவங்க ரெண்டும் ஏன் பிரிஞ்சாங்க? ரெண்டும் முஸ்லீம் நாடு தானே சார். ஆட்சியாளர்கள் முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டீங்க, முஸ்லீம் சரியத்திலாவை தான் பின்பற்றதை சொல்லி எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் பங்களாதேஷ்னு தனியாக ஒரு நாடு ஏன் பிரிஞ்சு போச்சுது? அதுதான் அதில் முக்கியமான விஷயம் இது ஒன்று. சரி இருக்கட்டும், வாங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம நாட்டை அப்படி பிரிக்கும்போது பழையபடி இங்கே இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனை இதுதான். இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை காஷ்மீர் வந்து மன்னர் வந்து இந்தியா கூட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொல்லி நீங்கள் வந்து இந்தியா கூட ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லிட்டார். அவர் முதலாவது நாங்கள் தனியாக இருக்கணும்னு சொன்னார். பாகிஸ்தான் படையெடுத்து வந்து காஷ்மீர் அவன் பிடிக்கிறதுக்கு வந்ததுனால அவர் வந்து இல்லை பாகிஸ்தான் கூட போனால் நம்முடைய மக்கள் வந்து சரியாக இருக்காது நம்ம மக்களுக்கு, அதனால் இந்தியா கூட இருந்தால் தான் சேஃப்டி நல்லதுன்னு அவர் நினச்சார். அதனால் அந்த காஷ்மீரை வந்து இந்தியா கூட இணைக்கணும்னு அவர் வராரு. நேரு தானே பிரதமர், அவர் என்ன செய்திருக்கணும்? வாங்க உங்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் பண்ணோம், அவ்வளோதானே செய்திருக்கணும். எதுக்கு இந்த 371 கொண்டு வந்து தேவை? அவர் ஏதாவது கேட்டாரா அவங்ககிட்ட வந்து நாங்கள் இந்தியா கூட வரணும்னா எங்களுக்கு இந்த அதிகாரம்லாம் எங்கள் மக்களுக்கு தாங்கன்னு அந்த மன்னர் கேட்டாரா? இல்லை பாகிஸ்தான் கூட போனால் எங்களுக்கு இது தானே பேரம் பேசினார்? அவர் எதுவுமே பேசலையே. அவர் பார்க்குறாரு, ஒரு மன்னனாக பார்க்குறாரு, மக்களுக்கு எது நல்லதுன்னு யோசிக்கும் போது இந்தியா கூட இருந்தானா நல்லதுன்னு நினைக்கிறாரு. இந்தியா கூட நாங்கள் இருக்கோம், பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பலை, மக்களும் விரும்பலை, அன்னைக்கு மக்களும் விரும்பலை. அதனால் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற வகையில் மன்னர் வந்து இந்தியா கூட இருக்கிறதுக்கு லெட்ரு கொடுக்குறாரு. நாங்கள் இங்கே இருக்கோன்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் தான் கண்டிஷன் போடணும். நாங்கள் இங்கே உங்களை ஏற்றுக்கணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் கண்டிஷன் போடலாம். ஆனால் நீங்கள் அவர் எந்த கண்டிஷன் சொன்னாலும் ஏற்றுக்குவார் அந்த மாதிரி. ஏன்னா அவன் படையெடுத்து வாரான், பாகிஸ்தான் படையெடுத்து வாரான். வந்து நீங்கள் அவன் படையெடுத்து வந்து அவன் பிரிஞ்ச உடனேயே காஷ்மீரை டார்கெட் பண்ணிட்டான், பிடிக்கிறதுக்கு வாரான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் வாரேன்னு சொன்னவரை கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு 370 போட்டு உனக்கு நான் சலுகை தரேன் அவன் கேட்டான். அவங்ககிட்ட கேட்காத போது நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பின்னாடி பிரச்சனையை கிளப்பின உடனே அந்த பிரச்சனையை ஐநா லெவல் வரைக்கும் கொண்டு போய் சர்வதேச பிரச்சனையாக்குனது யார்? நேரு. இந்த களவாணி காங்கிரஸ் செய்த துரோகங்கள் வந்து மறக்கவே முடியாது. நாட்டை துண்டு போட்டது மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகும் பண்ண இன்னைக்கு வரைக்கும் அயோக்கியத்தனம் தான். இப்போ கூட எப்படி, அதாவது காங்கிரஸ் செய்த பிழையை, நேரு செய்த பிழையை நிவர்த்தி பண்ணது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த காஷ்மீருக்கு இப்படி 370 நீக்கி. ஏன்னா நீங்கள் தனி அந்தஸ்தினி கொடுத்து விட்டீங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒருத்தன் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் நிலம் வாங்கிக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் கூட இவங்க போய் காஷ்மீரில் நிலம் வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண் வந்து பாகிஸ்தானியை கல்யாணம் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் சிட்டிசன்ஷிப்பாக அவள் இருக்கலாம். ஆனால் அவள் இங்கே கல்யாணம் பண்ணிட்டான்னா அவளுக்கு காஷ்மீரில் எந்த நிலமும் கிடையாது. ஒன்று இப்படி ஒரு சட்டம் தேவையா உங்களுக்கு? இதை மாதிரி இன்னும் கூறுகட்ட சட்டம்லாம். அதாவது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே, பாரத தேசத்துக்குள்ளால் யார் எங்கே வேணாலும் போகலாம், நிலம் வாங்கலாம், அப்படி தானே இருக்கணும். ஆனால் காஷ்மீருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்துன்னு கொடுத்து அதை நம்மகிட்ட இருந்து தனி நாடாக்கி அந்த நாய்கள் தான் சொல்லணும், பயங்கரவாதிகள். அவனும் அங்கேருந்து டெல்லிக்கு வந்தால் நான் வந்து இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், டெல்லிக்கு போகிறேன்னு சொல்கிறதே கிடையாது, இந்தியாவுக்கு போகிறேன். அவள் தனி நாட்டில் இருக்கிறதாகவும் அப்படி தானே கட்டமைச்சான். அதுதானே அவ்வளோ பிரச்சனையும் காரணம். அவ்வளோ பயங்கரவாதத்தை வளர்த்து பாகிஸ்தானுக்கு வந்து அவ்வளோ அது மூலமாக இந்தியாவுக்குள்ளே எல்லா இடமும் ரகலை பண்ணி எல்லா இடமும் கொண்டு வச்சு மொத்தத்தையும் சீர்குலைச்சி அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில முஸ்லீம் பயங்கரவாதிகள் ஆதரவு வேறு இதெல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் முடித்தாங்க. இதுக்கு அவ்வளோத்துக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த 370 நீக்கினா தான் என்னமோ அதுக்கு சரியாக இருக்கும்னு நினச்சாங்க. அன்னைக்கு பண்ணனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீரில் அந்த பயங்கரவாதம் ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கி வரைக்கும் பழையபடி எதுவுமே பண்ண முடியல. பாகிஸ்தான்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ட்ரெயினை பண்ணி இங்கே அனுப்பிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பண்ண முடியல அவனால். 1-2 பேர் வரதே ரொம்ப ரேர் ஆகி போச்சு இன்றைக்கி இப்போ உள்ள சூழ்நிலை. அன்னைக்கு அப்படி இல்லை. அதை விட கொடுமை என்னென்னா, இந்த பி சிதம்பரம்னு ஒருத்தர் மத்திய இந்த கூறுகட்ட அமைச்சராகலாம் இருக்கும்போது காஷ்மீரில் உள்ள இராணுவத்தினர் வந்து பயங்கரவாதியை முட்டிக்கிழ சுடணும்னு சொன்ன ஆட்கள் இவங்க. இந்த களவாணி காங்கிரஸுக்காரங்க இப்படி தான் அவங்க அதிகாரம் கொடுத்து வச்சுருந்தாங்க. பயங்கரவாதின்னு தெரிஞ்சுட்டு சுட்டு தள்ள வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு வைக்கணும்? ஆனால் அவனை முட்டு கீழே தான் சுடணும்னு. ஆனால் அவன் பயங்கரவாதி என்ன பண்ணான்? இங்கே வந்து இந்திய பணத்தை அடித்து நம்ம நாட்டு பணத்தை நம்ம அடிக்கிற மிஷினை வாங்கி அதுலேயே அடித்து நம்ம நாட்டுக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு போய் தள்ளி காஷ்மீர் வழியாக விட்டு இராணுவத்துக்கு மேலே கல்லை தூக்கி இறஞ்சா 500 ரூபா. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாணவனோ மாணவியோ ஒரு கல் எடுத்து ஒரு இந்திய நம்மளுடைய இராணுவத்தினர் மேலே அந்த வண்டிக்கு மேலே இறஞ்சிட்டா போதும், அது படவே வேண்டாம், 500 ரூபா. அதுக்கு அந்த இதில் டச் பண்ணிட்டுனா 2000 ரூபா.
அவ்வளோ கள்ள நோட்டையும் அடித்து பண மதிப்பிழப்பு பண்ணுறதுக்கும் அது ஒரு முக்கிய காரணம். அதுக்கு எடுத்த அதிரடியில் அது ஒரு முக்கியமானது. இந்த கள்ள பணத்தை அவ்வளோத்தையும், கள்ள நோட்டு வேறு கள்ள பணம் வேறு. கள்ள நோட்டு நீங்கள் இங்கே அடிச்சு விட்றீங்கன்னா அது ஒரே சீரியல் நம்பரில் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லை. இது வந்து நம்ம காஷ்மீரில் இருக்கக்கூடிய பேங்கில் உள்ள பணம் எல்லக்கூடிய மெஷினில் அந்த ரூபாயை நீங்கள் இந்தியாவில் எங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது சத்தம் போட்டாது. அது இந்திய கரன்சியாகவே ஏற்றுக்கும். அப்படின்னா இந்திய கரன்சி, அதே பேப்பர், அதே மெஷின் இப்படிலாம் அடித்து இதுக்கெல்லாம் பி சிதம்பரத்துக்கு அதில் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அந்த வேலையெல்லாம் இவர் தான் பார்த்து கொடுத்துருக்காரு. பணம் அடிக்கிற மெஷினை நீங்கள் டெமாலிஷ் பண்ணுவீங்களா, விற்பீங்களா? அது எதுக்கு நீங்கள் பாகிஸ்தானுக்கு விற்றீங்க? லேலம் போட்டானா, அவன் தாரன்னு சொன்னானா? இந்த மாதிரி கோமாளித்தனமான ஆள், அதாவது தேச துரோகிகள் இவங்கெல்லாம். நம்ம நாட்டுக்கு மேலே பற்றுதலே கிடையாது. அப்படி தான் இந்த காங்கிரஸ் களவாணியெல்லாம் பண்ணி வச்சு இப்போ இந்த இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணி அதை 370 நீக்கி அந்த மாநிலத்தை நம்ம நாட்டு கூட இணைச்சதே நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் தான். இவங்களுடைய முயற்சியில் கொண்டு வந்து அதை இணைச்சதன் மூலமாக அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து நம்மளுடைய ஒரு மாநிலமாகவே இருக்குது. அதை 2 உடைச்சி 2 யூனியன் பிரதேசமாக்கி இவ்வளோ வேலையும் பார்த்தது வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அதை எதிர்த்து காங்கிரஸ் இந்த கும்பல் பழையபடி கோர்ட்டு போய் நிற்கிது. இவனோட என்ன செய்வீங்க? எந்த நாட்டிலையும் இவனோடெல்லாம் வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு நன்மை நடக்கிறதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போட்டுட்டு சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இன்னமும் மேடையில் பேசிக்கிட்டு திரியும்னா காங்கிரஸ்காரனை தவிர வேறு காங்கிரஸ் திமுக காரன் இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இவனோட தான் இருக்க முடியும். வேறு எந்த நாட்டையும் இவனெல்லாம் உயிரோடே இருக்க முடியாது. இதை எதிர்த்து இவனே போட்டி போட்டு இன்னைக்கு கோர்ட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது வந்து தற்காலிகமாக வழங்கப்பட்டது 370ங்கிற சரத்தே வந்து தற்காலிகமானது தான். அது ஒரு நிரந்தரமான சட்ட பிரிவும் கிடையாது. அதனால் அது சட்டப்பூர்வமாக அது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்கிருக்கு. அதனால் அதில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் கோர்ட்டு அதில் தலையிட முடியாது. இதை தெரிஞ்ச பிறகு கபில் சிபல் மாதிரியான காங்கிரஸ் பெரிய தலைவர்களுக்கு மட்டும் ஏன் புரியலை? இல்லை, கேஸ் போட்டதில் அவரும் முக்கியமாக அந்த கேஸில் எதிராக வாதாடினதில் இவரும் முக்கியமாக. அதை தான் சொல்கிறேன். இவனெல்லாம் என்ன வக்கீல், ஆமாவோட வக்கீல் இவனுவன்? தேச துரோகத்தை செய்கிறது வக்கீல் தேவையா? நீங்கள் நல்லல செய்யுங்க, அது வேறு விஷயம். ஒரு பாதிக்கப்பட்டவர்களோட போராடணுங்கிறது ஒரு எத்திக்ஸ் இருந்தால் கூட ஒரு திருடனுக்காகவும் நீங்கள் போராடுறீங்க, பரவாயில்ல, அது கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நாட்டுக்கே எதிராட்டு நீங்கள் வாதாடுறீங்களே, கேஸ் நீங்களே போய் நிற்கிறீங்களே, அப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? பாகிஸ்தானுக்கு ஜிந்தாபாத் போடணும்னு நினைக்கிறீங்க. அதானே சென்னையிலேயே சேப்பாக்கம் தொகுதிக்கு உள்ளால் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்திலேயே இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நம்ம ஓங்கோல் இளவரசரே அதுதானே பண்ணிட்டு நடந்தார். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். இவ்வளோத்துக்கும் பாகிஸ்தான் டிஷர்ட்லாம் கொடுத்து பாகிஸ்தானுக்கு ஜிந்தாபாத் போட்டு ஆளை ரெடி பண்ணி கொடுத்த கும்பல் இவங்ககிட்ட நீங்கள் என்ன தேசப்பட்டு எதிர்பார்க்க முடியும்? அதுதான் காங்கிரஸ்னா இப்படி தான் இருக்கும், திமுகன்னா அதனுடைய கூட்டணி கட்சிகள்னா இப்படி தான் இருக்கும். இதை பண்ணிட்டாங்க. இதை இப்போ அதையும் மீறி கோர்ட்டில் போய் கடைசியில் இப்போ இன்றைக்கி தீர்வாகி போச்சுது. இனிமே போத்திட்டு சும்மா இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஒன்றும் போக முடியாதுல்ல. ஒரு சட்ட திருத்தத்தை அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுவும் சீனியர் லாயர், இல்லை சுப்ரீம் கோர்ட் லாயர், இவங்களே கேஸும் போடுறாங்க. ஆனால் அவ்வளோ பேரும் காங்கிரஸ். என்ன கொடுமை இது! அதாவது இதெல்லாம் வந்து வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி துறவு, பாகிஸ்தானில் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த கேஸை அப்ளை பண்ண அன்றைக்கே குன்னே போடுவாங்க. அன்றைக்கி பாகிஸ்தானாக இருந்தனா, இல்லை ஏதோ ஒரு அரபு நாடாக இருந்தால், அமெரிக்காவில் கூட இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் கூட. ஆனால் இதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து விடுதலை அதை கிளியர் பண்ணி கோர்ட்டு சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இது. இதேமாதிரி தான் வந்து இன்னும் சில விஷயங்கள் இதே மாதிரி பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. நம்ம சீர்திருத்தம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இனிமேல் 2024 கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக தொடருவார். அப்படி அது மக்கள் அவருக்கு தான் பேர் ஆதரவு. ஏன்னா அவரை விட இன்னொரு ஆள் வேணும்னா அவரை விட இன்னும் கொஞ்சம் தேசப்பற்று கூடுதல் ஒரு ஆள் இருந்தால் தானே சரியாக இருக்க முடியும். இங்கே தான் தேச துரோக கும்பல் தானே இருக்குது. தேச துரோக கும்பல், பிரிவினைவாத கும்பலாக தானே இருக்குது. மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த பாருங்கள், இவ்வளோ நாளும் கட்டமைச்சு வச்சாங்க தமிழ்நாட்டில். மோடினா ஆன்டி மோடி, மோடினா நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆள், இப்படிலாம் கட்டமைச்சு வச்சாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க மழை வெள்ளத்தில் சிக்கி இருக்கும்போது சொல்கிறாங்க பிரதமர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ரூபாயெல்லாம் கொடுக்காதுங்க, இவனை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், 4000 கோடி கணக்கை கேளுங்க போத. நீங்கள் அப்படி ஏதாவது செய்கிறதா இருந்தால் மக்களுக்கு நேரடியாகவே கொடுங்க, அந்த பணத்தை வந்து அவங்க வங்கி கணக்கிலே போடுங்க, இவனை கொள்ளை கூட்டம் இது, கொள்ளையடிச்சிடும், கொடுக்காதுங்கன்னு சத்தம் போடுறாங்க. தெருவா நின்று சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அப்படின்னா மோடி நல்லவருங்கிறத மக்கள் இப்போ இங்கே புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும் ஏற்கனவே. இப்போ ஒரு மாயை உருவாக்கி மோடி வந்து ஏதோ எதிரான ஆள் மாதிரி சித்தரித்து வச்சாங்க. இப்போ மாறி போச்சு. காஷ்மீர்லேயும் இப்போ அது பதிவாயிருக்கு. காஷ்மீர் வழக்குலேயும் அது ஒரு தீர்ப்பு வந்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இப்படி தான் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தது தான் சட்டத்தின்படி. இருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாகவே வந்தனால இதோட இனிமேல் இதை பற்றி பேச மாட்டாங்க. தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது இயல்பான விஷயம். அது தேர்தல் வந்து அங்களுடைய சூழ்நிலை முதல் சரியாகணும். அந்த பயங்கரவாதிகள் இவங்களெல்லாம் வந்து களப்பிடிங்கி இப்போ கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க. அதை யார் வேணாலும் வெற்றி பெற்று போகிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கணும்.
ஆனால் அதுக்கு தேவையானது அந்த சூழ்நிலை சாதகமாக இருக்கணும். தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு அமைதி உருவாகணும், தேர்தல் நடத்தலாம் என்கிற லெவலுக்கு வரணும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு கோர்ட்டும் வந்து 2024 நீங்கள் தேர்தல் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலோடு அங்கே நடக்குதா, இல்லை அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அங்கே நடத்திட்டு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடத்தலாம், அது முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு இதுதான் இந்த தீர்ப்பு. கூட இன்னும் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் தான் கிடச்சிருக்கும். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த தேச துரோக கும்பல்கள் எல்லாம் வந்து அந்த கும்பல்களை ஒழிக்கிற வேலையில் வந்து மோடி கவர்மெண்ட் இன்னும் சரியாக செயல்படலைங்கிறது தான் என்னுடைய இது. இன்னும் பத்தாது. இல்லைன்னா இந்தியா பொறுக்கி நாடுன்னு சொன்ன ஒரு பொறுக்கி நாயை இன்னமும் நம்ம சுட்டு தள்ளாமல் வச்சுருக்கோம்ல. இது நம்மளுடைய சட்டத்தினுடைய ஓட்டை தானே. இந்தியா பொறுக்கி நாடுன்னு சொல்கிறான் திருமுருகன் காந்திங்கிற ஒரு தெருநாய். அவனை எதுக்கு இன்னமும் உயிரோட வச்சுருக்கீங்க? இந்தியா பொறுக்கி நாடுன்னு சொல்லிட்டல்ல, நீ எந்த நாட்டுக்கு போகணுமோ அங்கே போ, இல்லைன்னா மேலே போய் நீ அனுப்பி வைக்கணும்ல. அதானே முறை. இந்த நாடே பொறுக்கி நாடுன்னு சொல்கிறான், அவன் எப்படி உயிரோடு இன்னமும் வச்சுட்டு இருக்கோம்? இன்னமும் ஜெயிலில் வைக்காமல் வெளியே விட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அதை சரி பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள், இது மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய, இந்த காஷ்மீர் 370 நீக்கின மாதிரி படிப்படியாக இன்னும் மோடி கவர்மெண்ட் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் அதிரடியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சட்ட திருத்தம் பயங்கரமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. காமன் சிவில் சட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்னும் நிறைய சட்டங்களும் கொண்டு வருவாங்க. அதுமாதிரி இந்த தேச துரோக கும்பல்களை ஒழிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய கடுமையான இதெல்லாம் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்தியா கூட்டணி, அதாவது இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வந்து அடுத்த மீட்டிங்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க. 5 மாநில தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் 3 மாநிலத்தை வந்து பாஜக வந்து ஆட்சி அமைச்சிருச்சு. தெலுங்கானா வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடியதில் அடுத்து தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடுத்த தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெல்லும், இல்லை அடுத்த மீட்டிங்கில் என்ன எதிர்பார்க்கலாம் சார்? வெல்லாது. இது விளங்காத கூட்டணி, இது வெல்லாது. அந்த நிலவரத்தை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 5 மாநில தேர்தல், அதில் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் 3 வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆண்ட மாநிலம், அவங்க கையில் இருந்தது. சத்தீஸ்கர் காங்கிரஸ் கையில் இருந்த மாநிலம். இந்த 2 மாநிலமும் பாஜக வந்து வெற்றி பெற்று அந்த அவங்ககிட்ட இருந்து ஆட்சி மாறி இருக்கு. மத்திய பிரதேசம் வந்து ஏற்கனவே பிஜேபி கையில் தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, 2003 இருந்தே அங்கே பாஜக ஆட்சி. 2018 இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்து அங்கே வந்து எல்லாம் நெக் டு நெக்கில் வந்தாங்க. அந்த அந்த மக்கள் ஓட்டளித்த மக்கள் வந்து அதிகமாக பாஜக ஓட்டல. சீட்டு வந்து ஒரு 4-5 சீட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிது. அப்போ கிட்ட நெருங்கி ரொம்ப நிறுத்தினால அது காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே அவங்களால அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சுது. அதனால் அங்கே உள்ள அதிருப்தியாளர்கள் வெளியே வந்து அவங்களே பாஜகவை ஆதரித்து பழையபடியும் சிவராஜ் சிங் சவுகானே வந்து முதலமைச்சராக கண்டினியூ வந்துட்டார். அந்த ஆட்சி அப்படியே தொடர்ந்தது. நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து போகும்போது என்ன இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக அது வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் ஆட்சியை வந்து இவங்க பின்வாசல் வழியாக இப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்படி தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. காங்கிரஸும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த மக்கள் வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் அசுரத்தனமான வெற்றி. 230 தொகுதி, தமிழகத்தில் 234. இப்போ 240ங்கிறது ஏறக்குறைய தமிழக அளவில் உள்ள ஒரு பெரிய மாநிலம். அதில் 163 எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவுக்கு வெற்றி பெறுறாங்கன்னா அது பெரிய வெற்றி. அது சாதாரணமான வெற்றியே கிடையாது. இவ்வளோ வருஷம் 2003 தொடர்ந்து பாஜக ஆட்சி, 2005 தொடர்ந்து சிவராஜ் சிங் சவுகானே முதலமைச்சர். ஆனாலும் அவரை எதிர்த்து அவருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு வந்திருக்கு அப்படின்னா ஒன்று அவர் ஒரு நல்ல மனிதர். இப்போ கூட நேற்று கூட வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, பாஜகவுக்கு ஓட்டு போட்டதுனால குடும்பத்தில் இருந்தே ஒரு பெண்மணியை வந்து துரத்திட்டாங்க. ஏன்னா அது முஸ்லீம், அவங்க 2 குழந்தைங்க. அப்போ வீட்டை விட்டு இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஓட்டு உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதை அவங்க யாருக்கு வேணாலும் போட்டு போகிறாங்க. அதை கூட நாங்கள் இந்த மத ரீதியாக நான் சொல்கிறது தான் கேட்கணும்னா எப்படிப்பட்ட மதவெறி பிடிச்ச ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு தனிமனித உரிமை. அது அந்த பெண்ணுக்கு, அதான் முஸ்லீமாக பிறந்தால் நீங்கள் வந்து அவன் ஜமாத்தில் என்ன சொல்கிறானோ அதை செய்யணுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. இது தவறானது. அதை கூட அது உடனடியாக அவர் தான் நேரடியாக இது மாதிரி முன்னாடி கூட நீங்கள் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பிக்கு மேலே வந்து சிறுநீர் கழிச்சு விட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுது. உடனே அந்த சிறுநீர் அந்த பையனை பாதிக்கப்பட்ட அந்த பையனை கொண்டு அவர் பாத பூஜை பண்ணார். இவரே பாத பூஜை பண்ணி சிவராஜ் சிங் முதலமைச்சரே பாத பூஜையெல்லாம் பண்ணி அந்த இதுக்கு நிவாரணம் தேடினார். ஏதாவது ஒரு பரிகாரம் தேடினார். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சனாதன தர்மத்தினுடைய ஆட்சி. இது இப்படி தான் இருக்கும். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நாங்கள் தப்பே செய்யலைன்னு மூடி மறைக்கிற இது கிடையாது. இந்த திராவிடியா மாடல் மாதிரி கிடையாது. இல்லை, சனாதன மாடலுங்கிறது நம்ம தப்பு தான்.
எங்கேயோ ஒரு இடத்துல செய்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முதலமைச்சர் அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறாருல, அந்த மாதிரியான ஒரு இது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்கிறனால அவருக்கு அந்த ஆதரவு கிடைச்சது. பாஜகவுக்கு மேலே பெரிய அளவில் கெட்ட பேர் இல்லை, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கங்கிறதும் ஒன்று. மோடியினுடைய செயல்பாடு, மோடியினுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கரெக்டாக போய் சேருது. அது செல் ஜீவன் திட்டமாக இருந்தாலும் சரி, முத்ரா வங்கி லோன் கொடுக்குறதா சரி, இது இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்குற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மோடி வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அது எல்லா திட்டமுங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி செய்த திட்டங்கள்லாம் கூட ரொம்பவே நல்ல எல்லாத்துக்கும் போய் இந்தியா முழுக்கவே போய் சேருது. இங்கே எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுக்கிட்டு மோடி ஒழிக்க கோஷம் போட்டது ஒரு குரூப்பு இங்கே தமிழகத்தில். இதுக்கு முன்னாடி இனிமேல் அது அவங்களும் கூட யோசிக்கிறாங்க. இப்போ அங்கே அப்படி இல்லை, அங்கே அந்த மக்களுக்கு தெரிஞ்சனால பெண்கள் ஓட்டு அதிகம். மத்திய பிரதேசத்தில் பெண்கள் ஓட்டு அதிகம். அது காரணம் மோடி, அவருடைய அப்புறம் இவர் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவருடைய செயல்பாடு, அவருடைய மேலே உள்ள மரியாதை, இதெல்லாம் சேர்ந்து கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலே நான் எதுக்கு சனாதன தர்மம்னு சொன்னோம்னா, நம்முடைய ஓங்கோல் இளவரசர் சொன்னார் பார்த்தீங்களா, சனாதன தர்மத்தை வந்து டெங்கு காய்ச்சல் மாதிரி ஒழிக்க தான் முடியணும், ஒழிக்க தான் செய்யணும், எதிர்க்கெல்லாம் கூடாது, அதை ஒழிச்சிடணும் சுத்தமாக அப்படின்னு சொன்னார்ல. இந்த பேச்சினுடைய பாதிப்பு இந்த 3 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தலில் பிரதிபலிச்சது. குறிப்பாக அது வந்து தமிழ்நாட்டில் அவர் பேசியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாலுக்குள்ள அவர் பேசியிருக்காரு. அது எப்படி சார் இந்தியா முழுக்க அது வந்து பிரதிபலிக்கும்? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லை, அதனால யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இவங்க அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, தாத்தானா கருணாநிதி, இந்துக்கள்லாம் திருடன்னு சொல்லிவிட்டாரு. ஆனால் அது கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் யாருக்கும் தெரியாது. கும்மிடி பூண்டிக்கு என்ன, இந்த தாம்பரத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாட்டிலே அவனுக்கும் தெரியாது. சென்னையில் எக்மோரில் தான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார், ஒரு கிறிஸ்மஸ் விழா சம்பந்தமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில். அங்கே போனால் கேட்குறதுன்ட்டு போண்டியது, இந்த ஆளுக்கு வேலையை தான் அதான் செய்வார். அவர் வந்து என்ன செய்வார், ரம்ஜான் பண்ணி கஞ்சி குடிக்க போகிற இடத்துல குல்லாமல் மாட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து எங்களுடைய மதத்திலும் ஏகாதசி வெள்ளிக்கிழமை விரதங்கள் வருகின்றன, அன்று தான் நான் வயறார சாப்பிடுவேன். ஆனால் நண்பர்களே, உங்களுடைய ரம்ஜான் நோன்பு வந்து புனிதமானது, உண்மையானது, அதனால் நான் இன்றைக்கி உண்மையிலேயே நோன்பு இருந்து நான் வந்திருக்கேன், ஊற்றுங்க கஞ்சி, இப்படி தான் வாங்கி கொடுப்பார். அவருக்கு குசும்புத்தனம் இப்படி தான் இருக்கும். அவர் எப்போவுமே இந்து விரோதம்ங்கிறது கருணாநிதியுடைய ரத்தத்தோடு ஊர்னது, அந்த குடும்பத்தினுடைய ரத்தமும் அதுதான். அது வந்து மு க ஸ்டாலின்லேருந்து அப்படி தான். கல்யாண வீட்டில் போனவர் கோயம்புத்தூரில் போய் என்ன செய்யணும், கல்யாண வீட்டுக்கு போனீங்க, வாழ்த்துங்க மணமக்களை, பிரியாணி கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, கிளம்புங்க, அவ்வளோதானே செய்யணும். ஆனால் இவர் அங்கே போய் என்ன பண்ணார், எங்களுடைய மதத்தில் இந்த மாதிரி வந்து இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோமம் வளர்ப்பாங்க, அதில் புகையாக வளர்ப்பாங்க, அதில் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், அதனுடைய அர்த்தங்களெல்லாம் தெரியுமா, எவ்வளவு மோசமான அர்த்தம் உள்ளதெல்லாம் அதில் இருக்குது தெரியுமான்னு சொன்னால், இவர் பெரிய பண்டிட், இவர் சமஸ்கிருதத்தில், இவர் தமிழே தத்தக்க புத்தகம் அதே எழுதி கொடுக்கதே வாசிக்க துப்பு இல்லை, இல்லை வேறு சமஸ்கிருதத்தை பற்றி இவர் விளக்கம் சொல்லிட்டு நடந்தார். இதெல்லாம் இந்துக்களை இழிவுபடுத்துறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மதம் பிடிக்கலையா போய் விட்டுருங்க, அந்த வழிபாடு பிடிக்கலையா விட்டுருங்க. ஏன் உங்கள் பொண்டாட்டி மட்டும் சாமி கும்பிடும்போது விமர்சனம் பண்ண மாட்டேங்கல்ல, ஏன் இந்து தானே? அப்போ அது ட்ராமான்னு எடுத்துக்கலாமா? போக்கிரித்தனம் இதெல்லாம். அந்த அம்மா வந்து பாருங்கள், இப்போ வந்து எங்கேயும் வராது. இதுக்கு முன்னாடி இப்போ அப்போ அவங்க சாமியை கும்பிடல, தீபாவளிக்கு சாமி கும்பிடலை, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடல, அப்படி தானே? ஏன் அப்போ மட்டும் வீடியோ வரல வெளியே? தீபாவளிக்கு சாமி கும்பிட்ட வீடியோ வரல, கோயிலுக்கு போன வீடியோ வரல, அந்த இது கந்த சஷ்டி நடக்கும்போது எந்த கோயிலுக்கும் இந்த போன வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவுமே வரல. அப்புறம் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு இந்த அம்மா போகலை, ஆனால் என்னமோ போகும், பாத யாத்திரை அங்கே போவாங்க, கிரிவலம் போவாங்க, அந்த வீடியோலாம் வரும். எதுக்கு? எலெக்ஷன் இருக்கும்போது போவாங்க. ட்ராமா, இது ஒரு நாடக கம்பெனி. இது இந்த கோபாலபுரம் குடும்பமே ஒரு நாடக கம்பெனி, திருட்டு குடும்பம், அது அப்படி தான் பண்ணோம். இதே தான் இவங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ அது நாடகம்னு ஏற்றுக்கிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த அம்மா உண்மையிலே கடவுள் பற்றியில் தான் இருக்காங்க அப்படின்னா திட்டுங்க, அதை பொண்டாட்டி தானே திட்டுங்க. பொண்டாட்டிக்கிட்ட அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, அது எங்களுடைய பகுத்தறிவுக்கு விரோதம்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. ஊரில் உள்ளவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி தானே நம்ம அதை எடுத்துக்க முடியும். அதனால் இவங்க வந்து இதெல்லாம் பேசுனாங்க சார். ஆனால் இது எதுவுமே கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் பிரதிபலிக்கலை. எங்கேயும் மக்கள் பெரிய அளவில் யாரும் அதை வந்து கண்டுக்கலை. அப்படி காலங்காலமாக இவங்க இதெல்லாம் திட்டிட்டு, அது கனிமொழி வந்து வெங்கடாசலபதியை திட்டிட்டு அலைஞ்சுது, இழிவுபடுத்தி பேசிட்டு அலைஞ்சுது. தில்லை நடராஜரையும் அரங்கநாதனையும் பீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலோ அந்நாளே நன்னாள் பொன்னாள், இப்படி தான் கருணாநிதி பேசிட்டு அலைஞ்சார். அதேமாதிரி இவங்க குரு அண்ணாதுரை ஒன்று ஒருத்தர் இருந்தார்ல, சிஎன் அண்ணாதுரை, அவர் மட்டும் என்னமா, அடியே மீனாட்சி உனக்கதற்கடி வைர மூக்கூத்தி களத்தடி கள்ளி, இப்படி சொல்லி இழிவுபடுத்தி பேசினார். அது பிறகு அந்த பக்கம் போகலைன்னு வச்சுடுங்க, அது முத்துராமலிங்க தேவர் இருந்த காலம் இப்படியெல்லாம் இவங்களுடைய நோக்கமே இந்து மதத்தை இழிவுபடுத்தணுங்கிறது தான். நீங்கள் கடவுள் மறுப்பாளர்னா மறுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதுவும் குறிப்பாக இந்து மதத்தை மட்டும்தான் தெளிவுபடுத்துவாங்க, அதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு வேறு வச்சுருந்தாங்க. சரி, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். இது வந்து இந்த கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் தெரியாமல் இருந்துச்சு.
இப்போ இது வந்து அங்கே பிரதிபலிச்சு இங்கே இவர் பேசினார். நீங்கள் சொன்னீங்க இண்டோரில் நடந்த ஒரு மீட்டிங், அதில் வந்து இவர் இப்படி சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இவர் சொன்ன மறுநாள் வந்து ராஜஸ்தானில் கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் திரு அமித்ஷா வந்து இதை எடுத்து பேசினார். ஒரு 60,000 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த கூட்டத்தில் அவர் கேட்டார், இது வந்து சாதாரணமாக இது திமுகன்னு கிடையாது, இது வந்து ஐஎன்டி கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ளே தான் அவங்களும் ஒரு முக்கியமான கட்சி, வேறு ஆளுங்கட்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டில், நிறைய எம்பிக்களை வச்சுருக்காங்க. அதனால் காங்கிரஸுக்கு அடுத்து பெரிய கட்சின்னு சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கலே முக்கியமான கட்சி இது தான். அப்போ அதனால் அவர் வந்து அதை எடுத்து சொன்னார். ஐஎன்டி கூட்டணி வந்து இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியோட ஒரு முக்கியமான கட்சி திமுக. அந்த திமுகவினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின், அப்படி ஒரு அமைச்சர் அவர். அந்த அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறாரு, சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாரு. நாம் எல்லாம் வழிபட்டுட்டு வர காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய நம்முடைய இந்து தர்மத்தை ஒழிப்போன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அந்த கட்சிக்கு, அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களான்னு கேட்டார். கொந்தளிச்சிட்டாங்க மக்கள். இதனுடைய தொடர்ச்சி என்ன நடந்ததுன்னா, மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கமல்நாத் அவர் வந்து சொன்னார், திமுக வேட்டி கட்டின எந்த நாயும் இங்கே வராதுங்கன்னு சொன்னார். பொதுக்கூட்டம் வச்சுருந்தாங்க. பொதுக்கூட்டத்தில் ஐஎன்டி கூட்டணியிலேருந்து அவங்க காங்கிரஸ் திமுக மற்ற இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்லாம் வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டார். இங்கே வந்துடுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எந்த திமுக காரன், இந்த திமுக கரவேட்டி கட்டின யாருமே இந்த மத்திய பிரதேசம் பக்கமே வந்துடாதுங்கன்னு சொல்லிட்டார். கெஜ்ரிவால் உடனே கொந்தளிச்சிட்டார், எங்களுக்கு இதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார். மம்தா பானர்ஜி இந்த சனாதன ஒழிப்புக்கும் எங்களுக்கும் இது கிடையாது, அவங்க எதிர்த்துட்டாங்க. இதனால வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இது அப்பட்டமாக தெரிஞ்சது, மக்களுடைய சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்டது. இந்து மதத்தினுடைய இதை அடிநாதத்தை, நீங்கள் இந்து மதம் தான் சனாதன தர்மம், அதில் வேறு என்ன, காலகாலமாக தொன்று இருக்கிறது, யார் தொடங்கினான்னு தெரியாது, எப்போ அது முடியாது, முடிவற்றது, அழிவற்றது, இதுதான் இந்து தர்மம், இதை தான் சனாதன தர்மம்னு இதுக்கு ஒரு பேர், அவ்வளோதான். அதே மேடையிலேயே அந்த வீரமணி வந்து விளக்கம் வேறு சொல்லிட்டு போச்சு இடையில வந்து. அதே ஸ்டேஜில் அதே மீட்டிங்கில் இவர் பேசின உடனே அவர் வந்து, நீங்கள் யாரும் வந்து இது சனாதன தர்மம் வேறு இந்து மதம் வேறுன்னு நினச்சிடாதீங்க, ரெண்டும் ஒன்று தான், இப்படி வந்து விளக்கம் சொல்லிட்டு போனார். வேணா அப்படியே இப்போ வந்து திரிக்கிறாங்க, அது சனாதன தர்மம்னா அது வந்து வேறு, இது வந்து மனு தர்மம் மாதிரி அப்படியே சுற்றிருப்பேன். சரி இருக்கட்டும். ஆனால் வட இந்தியாவில் இது கரெக்டாக புரிஞ்சதுனால அந்த அவங்க வந்து அப்போவே சொல்லி, நாங்கள் அனுமானுக்கு கோயில் கட்ட போகிறோம், நாங்கள் சீதாமாவுக்கு நாங்கள் இலங்கையில் போய் கோயில் கட்ட போகிறோம், இப்படியெல்லாம் வந்து காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அறிவிச்சு இதெல்லாம் செய்தாங்க. அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. பிரச்சாரத்தில் இது பெரிய விவாத பொருளாக ஆச்சுது. சத்தீஸ்கரில் பிஜேபி வெற்றி பெறும்னு ஒருத்தரும் சொல்லலை, தெரியுமா? இதில் இவர் இந்த இதை பண்ணனால மிகப்பெரிய அளவில் அது அந்த கூட்டணிக்கே அதுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு ஒலை வச்சதுனால, அதனால தான் மத்திய பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய வெற்றி. ஒன்று இவங்க செய்த நல்ல காரியம், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் செய்த நல்ல காரியம். அந்த கூட்டணியை நாசமாக போகிறதுக்கு அவர் அழகாக அங்கே பண்ணார். அங்கே ஒரு பப்பு மாதிரி, இங்கே இது ஒரு பப்பு, நம்ம ஒரு பப்பு, அழகாக ஒரு வேலை செய்தார். நீட்டாக அங்கே வந்து முடிஞ்சு போச்சு. ராஜஸ்தான் வந்து பிஜேபி வெற்றி வரும்னு எதிர்பார்த்தது. மத்திய பிரதேசம் வரலாம், சில வராமல் கூட இருக்கலாம், நெக் அப்படி வரலாம், இழுபறியாக இருக்கலாம், இப்படி தான் வந்து நிலவரம் இருந்துச்சு. அங்கே வந்து இவ்வளோ பெரிய வெற்றி. சத்தீஸ்கர் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறும்னு சொன்னாங்க, எக்ஸிட் போலில் எல்லாருமே சொன்னாங்க. சத்தீஸ்கரும் தெலுங்கானாவும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து சத்தீஸ்கரில் வந்து கடைசியில் பிஜேபி தான், அங்கேயும் வந்து நல்ல சாலிடான ஒரு மெஜாரிட்டி தான். சின்ன ஸ்டேட்டு தான், மொத்தம் 90 எம்எல்ஏக்கள் தான், அதுக்கு 64 எம்எல்ஏக்கள் வந்து பாஜக கிடச்சி அங்கேயும் ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. அதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பழங்குடியினர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் பாஜக தேர்வு பண்ணி இப்போ அவர் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். பாஜக எப்பவுமே வந்து பாருங்கள், ஜனாதிபதி யார், அவங்க அந்த ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சரி, அவங்க இப்போ இருக்கிற ஜனாதிபதி, அதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் யார், அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்க வாயினால் வடை சுட்டுட்டே இருப்பாங்க. தமிழக பாஜகவினுடைய தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்த வேறு யார், டாக்டர் எல் முருகன். அவர் பட்டியலின சமுதாயத்திலே ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், சக்கிலியர்னு சொல்லக்கூடிய சமுதாயம். அந்த ஜாதியில் உள்ளவர் தான் டாக்டர் எல் முருகன். அவரை தான் கொண்டு வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக நியமனம் பண்ணது யார், அமித்ஷாவும் மோடி. இங்கே வந்து அவர் பாருங்கள், அவர் யாரெல்லாம் பின்பற்றி வந்தாங்க. பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி தான், இல்லை கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், இல்லை வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி தான், இல்லை தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன், இல்லைன்னா கருப்பு முருகானந்தம் இவராக இருந்தாலும் சரி தான், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி தான், எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் ஒருங்கிணைஞ்சு அவருடைய வழிபடி நடந்தாங்களே. அதுதானே சமூக நல்லிணக்கத்துக்கு தேவை. நீங்கள் வந்து யாரை மேலே வைக்கிறீங்க, அப்போ அவர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்து யாருமே புறக்கணிக்கலையே, அவரை ஒதுக்கலையே.
ஆனால் அவரை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் அவருடைய வழி நடந்தாங்க, நடக்க வச்சாங்க எல்லாம். அதுதானே சமுதாயத்தில் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகிறதுக்கு அதுதானே ஒரு நல்லிணக்கம் ஏற்படணுங்கிறதான அதை தான் வந்து எதிர்பார்க்கணும். ஜாதி இன்னும் ஒழிக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், அது இருந்துட்டு போட்டோங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் மறையணுங்கிறது தான் பாஜக செய்கிறது. அதுதான் நல்ல காரியம். ஜாதி எதுக்கு ஒழிக்கணும்? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது, சில கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, காலங்காலமாக வந்துட்டு இருக்குது. அதையும் ஒழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வன்னியர் சமுதாயத்தை எடுத்துடுங்க. அந்த வன்னியர் சமுதாயத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. திரௌபதி வழிபாடுங்கிறது ஒரு பெரிய வழிபாடு. காலங்காலமாக அவங்க அதை வழிபட்டுட்டு வராங்க. அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இவன் நோக்கம் என்னென்னா, இந்த தீக்கா கும்பலெல்லாம் என்ன நினைக்குதுன்னா, ஜாதியை ஒழிச்சிட்டான் அப்படின்னு ஒழிச்சிட்டா அந்த இந்து மதத்தை ஒழிச்சிடலாம். அவங்க நோக்கமே தானே. கி வீரமணியதை சைக்கிள் திருடன் எது தானே சொன்னாராங்க. அவங்க நோக்கம் அப்படின்னா அதுவும் ரொம்ப பயங்கர வேகமாக வந்து அந்த உடல் மொழி அவருடைய மாடுலேஷனும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவருக்கு வந்து அந்த இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா இந்து மதம்ங்கிறத நீங்கள் ஒழிச்சு இந்த கோயிலை ஒழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அனைத்து சாதியினமும் அர்ச்சகராகிற பேரில் சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுறதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அனைத்து சாதியினும் வந்து அர்ச்சகராகலாம். ஆனால் இந்து அறளைத்துறை கோயிலுக்குள்ளே அதெல்லாம் செய்யலாம். ஆனால் இந்து அறளைத்துறையுடைய அமைச்சர் இருக்கார்ல சேகர் பாபு, அவருக்கு மருமகனை மட்டும் ஆகக்கூடாது. அது அவருக்கு ஜாதியில் உள்ளவங்க தான் வரணும். இல்லைன்னா அந்த பையனை ஏற்றுக்க வேண்டியது தானே. மக தானே, உங்களுக்கு ஆசைப்பட்ட ஆசையாக தானே பெற்று வளர்த்தீங்க. அந்த பொண்ணு அது விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு போகுது. உங்கள் ஜாதி இல்லை, அவ்வளோ தானே. அதையே உங்களால் ஜீரணிக்க முடியல. இவ்வளோ தான் இவங்களுடைய சமூக நீதி புண்ணாக்கு புடலங்கள்லாம் இவ்வளோ தான் உங்ககிட்ட இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஜகவில் மட்டும்தான் இந்த சமூக நீதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இங்கே மட்டும்தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் நாட்டினுடைய நலன், மக்களுடைய நலனை சார்ந்து திட்டங்களை தீட்டுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க, செயல்படுத்துவாங்க. இங்கே மட்டும்தான் இருக்கும். காங்கிரஸில் பாருங்கள், பண்ண மாட்டாங்க அவங்க. அப்படியே அப்படியே இந்த கிறிஸ்தவ இது அப்படி இந்த முஸ்லீம்களை தாஜா பண்ணுறதுக்கு அப்படி தான் அவங்க சுற்றி யோசிச்சுக்கிட்டே போவாங்க. இவங்க திமுகவை எடுத்து பாருங்கள். திமுகவினுடைய தலைவராட்டு நீங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க சமூக இது, நாங்கள் வந்து சமூக நீதி காத்த போராளிகள் நாங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா? திமுகவினுடைய தலைவர் ஆக்கிட வேண்டியது தானே. இல்லை ஒரு துணை முதலமைச்சராக இன்னும் உதயநிதியை கொண்டு போய் ஆக்குவாங்க. சீக்கிரம் பாருங்கள், உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தலித்துங்கிற வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, பட்டியலினத்தை. அந்த பட்டியலினத்திலேருந்து ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கி வைக்கலாமே. ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்களா? கட்சிக்கு தலைவராக ஒரு ஆளை பட்டியலினத்துலேருந்து ஒரு பறையர் சமுதாயத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டியது தானே. பாஜக வச்சாங்கல்ல, அவரை இப்போ மத்திய அமைச்சராகி அழகு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. பாஜகவில் வந்து எல்முருகனை கொண்டு வர முடியுதுல்ல, அதே இதிலேருந்து கொண்டு வாங்க. ஒன்றும் இல்லை சார். திருமாவளவன் சார்ந்த சமுதாயம் பறையர் சமுதாயம், டாக்டர் எல் முருகன் சார்ந்த சமுதாயம் சக்கிலியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயமும் பட்டியலினத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த திருமாவளவன் சார்ந்ததாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலே அதில் இருக்காரு, இல்லை வேறு அதுலேயும் ஒரு மோசடி இருக்கான்னு எனக்கு தெரியல. பறையர்னு எடுத்துருங்க. இந்த பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க, பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தங்க இந்த சக்கிலியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதும் இல்லை, எடுக்கவும் மாட்டாங்க. அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிராமணர்கள். பட்டியல் இனத்தில் பறையர் சமுதாயம், அதாவது திருமாவளவன் சார்ந்த சமுதாயம் வந்து பிராமண சமுதாயம் அது உயர்ந்த ஜாதி. டாக்டர் எல் முருகனுடைய இது வந்து தாழ்ந்த ஜாதி. அப்படி தானே வச்சுருக்காங்க. பட்டியல் இனத்துக்குள்ளேயே ஒரு சமநிலையை உங்களால் உருவாக்க முடியல. ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி, ஜாதி இருந்துட்டு போட்டு அது பிரச்சனை இல்லைங்கிறது நம்முடைய இது. நீங்கள் அதை சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, நாங்கள் பாகுபாடு இருக்கக்கூடாது. ஜாதி நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அது கூட ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு நல்லிணக்கம் இருக்கணும். அந்த நல்லிணக்கத்தை பாஜக விரும்புது. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ சத்தீஸ்கரில் கூட அந்த ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லவராக இருக்கணும். இருந்தால் அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் ஏற்கனவே இதில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், எம்பி எல்லாம் தொடர்ந்து இருந்தவர், ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர். அதனால் அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், இங்கே கூடிய திருமாவளவன் ஒரு வாழ்த்து சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வாழ்த்து சொல்லலை. பாரஞ்சித்து இதுக்கு சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேறு கேட்டகரி, அது இருக்கட்டும். இவங்க யாரும் இதுக்காண்டி போராளின்னு சொல்லக்கூடிய யாருமே இதுக்கு குரல் கொடுக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு இது, அந்த ஐஎன்டி கூட்டணியினுடைய கூட்டம் டெல்லியில் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒரு கந்தகோலமாக ஆகிட்டு இருக்குது. அந்த கூட்டணியை வந்து தேர்தலுக்கு பிறகு தான் அதெல்லாம் நாசமாக போகணும்னு நினச்சோம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே அது வந்து ஒன்றும் இல்லாமல் தான் அது போக போகுது. ஏன்னா இந்த கூட்டணி வந்து இந்த உதயநிதி பேசுனதுனால திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அது ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு இதாச்சுது. அந்த லட்சணத்தில் தான் அதே கட்சியை சேர்ந்த செந்தில்குமார் இவர் பாராளுமன்றத்தில் போய் இங்கே சென்னை தண்ணியில் மயந்துட்டுருக்கு.
அப்போ தான் இவர் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார். பிஜேபி கேன் வின், அதாவது 4 மாநிலத்தை, அதாவது அன்னைக்கு 3ஆம் தேதி 3ஆம் தேதி நிலவரப்படி 5ஆம் தேதியை வச்சுடுங்க, 4ஆம் தேதியில் மொத்தத்தை 5 ஸ்டேட்டு இல்லை மிசோரமாக நீங்கள் விட்டுடலாம். காங்கிரஸும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இது இல்லை, ஏற்கனவே ஆண்ட மாநிலம் இது, காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலம் தான். இருந்தாலும் அது அந்த கையை விட்டு போயிட்டு பிஜேபி அந்த அளவுக்கு அங்கே வளரல, பெரிய அளவில் இல்லை. அதனால் நம்ம அந்த மாநிலத்தை விட்டுடலாம். ஆனால் மற்ற இதை எடுக்கலாம். தெலுங்கானாவில் பிஜேபி கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்தது 1 எம்பி இருந்தாங்க, இப்போ 8 எம்பி, 1 எம்எல்ஏ இருந்தாங்க, இப்போ 8 எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அவ்வளோதான். ஆனாலும் கூட வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 எம்பி தொகுதி உண்டு. அதில் கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி 8லேருந்து 10 எம்பிக்கள் வந்து பிஜேபி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே 4 எம்பி இருக்காங்க அங்கே, சும்மாலாம் ஒன்றும் இல்லை. எம்பி எலெக்ஷன் வரும்போது மோடி ஆதரிக்கிறாங்க அந்த மக்கள். ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அங்கே ஒரு சிக்கல் இருந்துச்சு. இல்லைனா அங்கே கூட பிஜேபி வெற்றி பெற்றிருக்க முடியும், இல்லை அதிகமான எம்எல்ஏக்கள் கிடச்சிருக்க முடியும். ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோபாலபுரம் குடும்பம் மாதிரி சந்திரசேகர் ராவ் குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலை அந்த அந்த வாக்காளர்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன மாதிரி மனநிலை அப்படின்னா, யார் வரணுங்கிறத அவங்க நினைக்கல, யார் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்போ சந்திரசேகர் ராவ் வரக்கூடாது, அந்த குடும்பமே வரக்கூடாது. அது அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை பண்ணிவிட்டாங்க, ஒரு ஆட்டம் போட்டுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா, ஏற்கனவே 10 வருஷம் மறுபடியும் வந்தாங்கன்னா ரொம்ப சீரழிச்சு விடுவாங்க. அதனால் அந்த குடும்பம் வரக்கூடாது, தோக்கணும்னு வரக்கூடாதுன்னு நினச்சதுனால எதிர்த்து நிற்கக்கூடியதில் அவங்க அந்த மக்கள் பார்வையில் பார்க்கும்போது பாஜக விட காங்கிரஸ் வந்து பெரிய கட்சியாக அவங்க நினச்சாங்க. தெலுங்கானாவில் உண்மையும் கூட பாஜக விட காங்கிரஸ் அங்கே பெரிய கட்சி தான். அப்போ பார்க்கும்போது அவங்க பார்வையில் வந்து காங்கிரஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த காங்கிரஸ் வந்துடும், வெற்றி பெற்றோம். அப்போ அவங்க வராமல் போயிடுவாங்க. அப்போ அவங்க நோக்கம் வந்து காங்கிரஸ் வரணுங்கிறது கிடையாது, சந்திரசேகர் ராவ் வரக்கூடாதுன்னு நினச்சதுனால காங்கிரஸை அவங்க ஒரு சாய்ஸாக எடுத்தாங்க. அப்படி எடுத்ததுனால அந்த புளூக்கில் இவங்க ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒரு குருவி விருக்க பழம்பழம் விழுந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிது. ஜனநாயகத்தில் வெற்றி நம்ம வெற்றியாக தான் ஏற்றுக்க முடியும். அப்படி தான் அங்கேயும் வெற்றி பெற்றாங்க. மற்ற இதில் நீங்கள் இந்த ராஜஸ்தானோ இல்லைன்னா மற்ற இதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு தான், சனாதன தர்ம ஒழிப்பு பேச்சு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை உருவாக்கியிருந்து, அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த லட்சணத்தில் தான் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேசினவர் இந்த 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றதை சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். யார்? செந்தில்குமார், திமுக எம்பி, தருமபுரி எம்பி. பிஜேபி கேன் வின் எலெக்ஷன்ஸ் ஒன்லி இன் கவுமூத்ரா ஸ்டேட்ஸ், அதாவது மாட்டு மூத்திர மாநிலங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும். இது வந்து 5ஆம் தேதி. இதே மாதிரி பிப்ரவரி மாதம், போன வருஷம் 2022 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேசும்போது இதே செந்தில்குமார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், NEP, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. அதாவது NEP சுட் பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சுட் பி இம்ப்ளிமெண்டட் இன் கவுமூத்ரா ஸ்டேட்ஸ். இதே டைலாக் தான், கவுமூத்ரான்னு சொல்லி, அதாவது மாட்டு மூத்திர ஸ்டேட்டில் தான் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியும்னு அன்னைக்கும் பேசினார். அன்னைக்கு இவங்க பெருசாக கண்டுக்காமல் சரி ஏதோ ஒரு பைத்தியக்காரன் உளறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பேசினோன்னா பிடிச்சிட்டாங்க. முதல்ல பிடிச்ச ஆள் வந்து GVL நரசிம்ம ராவுங்கிற பாஜக எம்பி பிடிச்சார் பாராளுமன்றத்தில். 5ஆம் தேதியை பிடிச்சி அதை கண்டனம் தெரிவித்து அங்கே பிரச்சனை உருவாச்சுது. அது மறுநாள் வரும்போது வந்து அது வெளியே வந்தோடனே இன்னும் கொஞ்சம் பெரிய விஸ்வரூபம் எடுத்துகிட்டு உடனே இருந்தாலும் அது அங்கே பிரச்சனை. அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடந்தது. காங்கிரஸுக்காரங்க அப்புறம் அந்த கூட்டணியில் உள்ளவங்கெல்லாம் நேரே ஸ்டாலினுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. உங்கள் கட்சிக்காரன் ஒரு கேடு கட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு கிடக்கான், இது ஒட்டுமொத்த வட மாநிலத்திலையும் பற்றி எரிய போகுது, ஏற்கனவே சனாதன ஒழிப்புன்னு உன் புத்திர பாக்கியம் சொன்னதுனால தான் காங்கிரஸ் போய் எங்கள் கட்சி நாசமாக போய் கிடக்கு, இப்போ மறுபடியும் இவன் இந்த பிரச்சனை உங்கள் கட்சிக்காரன் ஆரம்பித்து இது இன்னும் பெருசாகிடும். ஏன்னா இது வந்து வார்த்தை, அதை விட அது வந்து இந்து மதத்தை ஒழிக்கக்கூடிய பேச்சு, பொதுவான ஒரு வார்த்தை மாதிரி போயிடணும். இது வந்து கோமூத்திரா, நீ மாட்டு மூத்திரத்தை நீ, ஆமாம், கோமியத்தை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. கோமியம்ங்கிற ஒரு புனிதமான வார்த்தையை இந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அதை நீங்கள் மாட்டு மூத்திரம்னு சொல்லி இழிவுபடுத்தி அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ரொம்ப வக்கரமானது, பயங்கரமாக வட இந்தியாவில் பெரிய அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி சொன்ன உடனே தான், அதுக்கு பிறகு தான் இவர் இங்கேருந்து சொல்லி நீ உடனே மன்னிப்பு கேளு அப்படிலாம் சொன்ன உடனே தான் ட்விட்டரில் உடனே, அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தார் அவர், இந்தியா டுடேவா அந்த டிவிக்கு நேர்முகத்தில் நேரலையில் வந்தார். செந்தில்குமாரை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த அம்மா கேட்குது, லேடி தான் காம்பேர் நெறியாளர், அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க கோமுத்ரா ஸ்டேட்டுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வாசிட்டு கேட்குறாங்க. பிஜேபி கேன் மீன் ஒன்லி இன் கோமுத்ரா ஸ்டேட்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் வந்து அப்பாலஜி கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து சொன்ன கருத்தை வந்து அது வந்து நான் என்ன சொன்னார் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் எம்பிக்களெல்லாம் இருக்காங்க, எந்த எம்பியை எதுக்கலை, பாராளுமன்றத்தில் வந்து யாருமே அதை பற்றி அப்ஜெக்ட் பண்ணலை, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, இப்படி தான் வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார்.
சரி சார் அங்கே கேட்டாங்களே இல்லையே இருக்கட்டும், நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. அது முடியாதுன்னு தான் சொன்னார். கடைசியில் மைக்கு கலத்தி வச்சுட்டு போயிட்டார். இடையில எழுந்திரிச்சு ஓடி போயிட்டார். மன்னிப்பு கேட்பேன்னு இவர் சொல்லவே இல்லை. ஆனால் அது பிரச்சனை. அது நேஷனல் சேனல் வேறு. அது வட இந்தியாவில் பெரிய அளவில் பிரச்சனை ஆகி காங்கிரஸுக்காரனும் மற்ற கூட்டணியில் உள்ளவங்களும் பிடிச்சி இவர்கிட்ட இவர் மு.க. ஸ்டாலின்கிட்ட பேசி இது பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னதுனால தான் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் இவர் அவரை திட்டி நீ மன்னிப்புக்கன்னு சொன்னார். அவர் மன்னிப்பு ட்விட்டரில் மன்னிப்பு கேட்டார். அது மறுநாள் அடுத்த நாள் 6ஆம் தேதி போய் நின்று பாராளுமன்றத்தில் போய் இவர் கேட்டார், அங்கே வந்து வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலே நடந்தது என்னென்னா, காலையில் அண்ணன் டிஆர் பாலு இந்த பிரச்சனை எடுக்கலை. அவர் வழக்கம் போல் பெரிய மேதாவியாக அந்த தமிழகத்தில் வெள்ளம் 5000 கோடி கொடுங்க, இந்த அது கொடுங்கன்னு கேட்டுட்டு அதில் கேள்வி நேரத்தில் வேற ஒரு கேள்வியை தான் அவர் எடுத்து வச்சார். அதுக்கு பதில் சொல்ல அவர் வரும்போது அதுக்கு முன்னதாக அவர் அதுதான் கேள்வி கேட்க வந்தார். ஆனால் அவர் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே பியூஷ் கோயலே எழுந்திருச்சு அவர் கேட்டார், நீங்கள் இதை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. கோமூத்ரா ஸ்டோரி இதுன்னு சொல்லிட்டு செந்தில்குமார் சொல்லியிருக்காருல, இதுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் தான் அந்த திமுகங்கிற கட்சியினுடைய அந்த குழுவினுடைய மக்களை தலைவர் நீங்கள் தான். அதனால் அதுக்கு நீங்கள் அந்த குழுவினுடைய தலைவருங்கிற பொருள் முன்ன மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொன்னார். நான் ஒரு மனிதன், எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கோ இல்லையா கேளுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற அமைச்சர்களும் பிடிச்சிட்டாங்க. எழுந்துருச்சு பிஜேபி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இல்லை, அந்த இதுவே ஒத்தி வச்சுட்டாங்க அந்த செஷனை. அப்புறம் ஒத்தியை தள்ளி வைக்க முடியாது. அதோட கூச்சல் குழப்பம் எல்லாம் நடந்தோடனே அந்த இதை வந்து தள்ளி வச்சாங்க. 2 மணிக்கு வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. சபாநாயகர் தள்ளி வச்சார். திருப்பி மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே கூடினாங்க. இதே கேள்வி தான் பழையபடியும் பிடிச்சாங்க. எல்லாரும் பிடிச்சி ஒவ்வொரு அமைச்சரும் பிடிச்சாங்க. ராஜீவ் சந்திரசேகர் அந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு விசிட் அவர் தான் வந்தார். வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக வந்தவர் ராஜீவ் சந்திரசேகர் அந்த இணையமைச்சர். அவர் தான் வந்து அவரும் பிடிச்சி எல்லாம் கேட்டார். அவர் ஒருபடி மேலேயே கேட்டு உடனே உங்களுடைய அப்போ டிஆர் பாலு உடனே என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்து அது எங்கள் தலைவர் வந்து சொல்லி வேறு வழி இல்லாமல் வந்து என்ன சொன்னார், நான் எனக்கு உரிமை இருக்குது, நான் சுதந்திரம் இருக்குது, நான் கேள்வி கேட்கணும், இது பாராளுமன்றம் அப்படிலாம் ஞாக்கியானம் பேசினார். காலையில் மத்தியானத்துக்கு மேலே திருப்பி இவங்க அதே பிரச்சனை பேசணுன்னே எங்கள் தலைவர் சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு வந்து பாராளுமன்றத்தில் இதை சொன்னார். உடனே தான் இந்த ராஜீவ் சந்திரசேகர் உடனே கேட்டார், சரிங்க அவர் மன்னிப்பு கேட்டாரா, சரி இருக்கட்டு, உங்கள் கட்சியில் உள்ள அந்த இளவரசர் இருக்கார், ஓங்கோல் இளவரசர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னார், அவரை ஏன் மன்னிப்பு கேட்க சொல்லலை உங்கள் தலைவர்னு கேட்டார். அடுத்து ராசானி ஒரு போக்கத்தை ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து இந்துக்காரன் எல்லாருமே விபச்சாரிக்கு பிறந்தவங்கலாம் சொல்லி இழிவுபடுத்தி பேசினார், அவரை ஏன் மன்னிப்பு கேட்க சொல்லலைன்னு கேட்டார். இதெல்லாம் கேட்ட உடனே அதுக்கு பிறகு அங்கே விவாதம் வந்துச்சு. இதுக்கு இடையில இவர் உடனே வருத்தம் தெரிவிக்க சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாமல் டிஆர் பாலுவே சொல்லி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி வந்து அவர் இப்போ அங்கே இதில் பேசுவான்னு சொல்லி அப்புறம் இவர் எழுந்திருச்சு நின்று செந்தில்குமார் வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வந்து சபை குறிப்பிலிருந்து இதில் நீக்கிறீங்கன்னு சொல்லி என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் பின்வாங்குறேன்னு சொன்னார். சபாநாயகர் சொல்லி அதெல்லாம் அப்போவுமே நீக்கியாச்சு, சபை குறிப்பில் இல்லை அது, இப்போ நீங்கள் வந்து அதுக்கு என்ன வருத்தம் தெரிவிக்க போகிறீங்க, மன்னிப்பே என்னதை கேட்க போகிறீங்களோ அதை பேளுங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு அதை கேட்டார். அதோட அந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் நிப்பாட்டினாங்க. ஆனால் வெளியே வந்து அதை நிப்பாட்டலை. பாஜக இதை தெளிவாக அரசியலுக்கு பயன்படுத்தணும்ல, அதானே உண்மை. இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்ல, உங்களுடைய ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன லட்சணம்னு காணிக்கணும்ல. அப்போ இதை எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம கண்டிப்பாக கொண்டு போவாங்க. வரக்கூடியது எலெக்ஷன் நேரம் வேறு. இவங்க எலெக்ஷன் மட்டும் இல்லைன்னா இன்னும் தனவாட்டாக பேசியிருப்பாங்க. இவர் அப்படி தான் பேசிட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். நான் வந்து என்னுடைய இதில் நான் இன்றைக்கும் தெளிவாக தான் இருக்கேன், நான் பின்வாங்கவே மாட்டேன், நான் யார், நான் கருணாநிதியுடைய பேரன், பெரியாருடைய பேரன். இவள் டைலாக், நான் ஒன்றும் வீர சாவர்கருடைய பேரன் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அலைஞ்சார். ஏன் பேச வேண்டியதுதானே, இனிமேல் பேச சொல்லுங்களேன். இனிமேல் எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சவங்க கூட இவன் பேச முடியாது. திமுக கூட்டணியில் அந்த காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குமாங்கிறது இப்போ கேள்விக்குறி ஆகிப்போச்சு. அவ்வளோ பெரிய நெருக்கடியை அந்த சனாதன ஒழிப்பு பேச்சு வந்துச்சு. இப்போ இந்த மாட்டு மூத்திர பேச்சு வந்து அதுக்கு இன்னும் ஒரு பெரிய மேலே போய் அதுவும் ஒரு பெரிய நெருக்கடியை காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து அகிலேஷ் யாதவுடைய அந்த சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு நிர்வாகியை அங்கேருந்து வெளிப்படையாகவே அவர் பேட்டியை கொடுத்துட்டார். பாராளுமன்றத்தில் இல்லை, வெளியே வந்து அவர் சொல்லிட்டார், இது வந்து எங்களுக்கெல்லாம் இல்லை ஏற்படுறது கிடையாது, நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் இதை பண்ணுவோம் அதை பண்ணலன்னு சொல்கிறதுல எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது, இது திமுக என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கணும், இவங்களாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாஜகக்காரன் சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து அவருக்கு கண்டனமும் தெரிவித்தார். திமுகவை ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சி வாங்கிட்டார். அப்போ நீங்கள் அந்த ஐஎன்டி கூட்டணியில் உள்ள முக்கியமான கட்சி ஒன்று அகிலேஷ் யாதவுடைய கட்சி தான். அப்போ இனிமேல் மம்தா பானர்ஜி இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய இந்த கூட்டம் வச்சுருக்காங்கல்ல, அதில் போய் இனிமேல் இந்த திமுக ஏற்கனவே சனாதன ஒழிப்புலேயே போய் மன்னிப்பு தான் கேட்டாங்க. அதுலேயே நம்ம முதலமைச்சர் போய் சோனியா காந்தியை பார்த்து மன்னிச்சுடுங்க, ஏதோ அந்த
தத்தி என்னத்தையே பேசி விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு பப்பு இருக்குமே எங்களுக்கு ஒரு பப்பு வச்சுருக்கோம், அது அப்பப்போ ஏதாவது உளறிடுது என்னத்தையே சொல்லி எடுத்து காலை பிடிச்சி தான் தக்க வச்சாங்க. அதில் இப்போ என்னமோ இதுக்கும் போய் அங்கே போய் என்னமோ என்ன கெஞ்சி கூத்தாடி மற்றவங்ககிட்டையும் கேட்டு எடுத்து என்னத்தையா ஒன்றை பேசி எதோ நடந்து போச்சு விட்டுட்டு தள்ளுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த செந்தில்குமாருங்கிற இந்த பரதேசி கல்யாணத்தோடைய மதம் மாறி போயிட்டு, பொண்டாட்டி வந்து கிறிஸ்டின், கல்யாணத்தோடைய மதம் மாறி போயாச்சு. அதுக்கு பிறகு உனக்கு இந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறதில்ல ஒன்று. இது முதல் வேலை கிடையாது. அங்கே ஒரு பூமி பூஜை இடத்துலையும் போய் அந்த இதெல்லாம் தள்ளி காலை எடுத்து தட்டி இந்த செங்கலெல்லாம் தூக்கி தூர போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நடந்தார். அது மட்டும் கிடையாது. அங்கே போய் இந்த வட இந்தியாவில் வந்து சிவன் பார்வதிக்கு வந்து சுப்பிரமணியன் கிடையாது, அங்கே வந்து பிள்ளையார் மட்டும்தான் மகன். ஆனால் தென்னிந்தியாவுக்கு வரும்போது வந்து இங்கே முருகனும் இருக்கார் மகனா, முருகனும் சிவன் வந்து இது இவர் பிள்ளையாரும் விநாயகரும் இருக்காங்க. அப்போ வட இந்தியாவில் அவர் குடும்ப கட்டுப்பட்டுட்டாங்க. அவங்க கிண்டல் தானே இது. நீ மதம் மாறி நாசமாக போயாச்சு, அது உன் விருப்பம். ஒரு பொண்ணுக்காக மதம் மாறி போகிற நாய்களெல்லாம் தான் இப்படி பேசுது. உதயநிதி ஸ்டாலின் அது எப்போ அதுவே ப்ரௌடு, நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின் வேறு சொல்லிட்டார், அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். நான் வந்து கிறிஸ்டின் போட்டால் கல்யாணம் பண்ணேன், அதில் நான் மதம் மாறிட்டேன்னு அந்த ஆள் சொல்லிட்டான். அது பிறகு எதுக்கு நீங்கள் இந்து மதத்தை பற்றி சனாதன தர்மத்தை பற்றி ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஏன் அப்படி சொல்கிறீங்க? மதம் மாறி போன பிறகு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஈவேராவுடைய முகமூடியை மாட்டிக்கிட்டு இந்து மதத்தை திட்ட வேண்டியது. இது ஒரு அஜெண்டாவே வச்சுருக்காங்க. ஆளும் சானாவாஸ் அந்த ஆளுக்கு வேலை என்னது? முழுக்க வந்து நான் வந்து இந்து மதத்தை திட்டுறது விமர்சனம் எல்லாம் பண்ணிட வேண்டியது. ஆனால் மசூதிக்கு ரெகுலராக போயிட வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து எல்லாமே இவர் ஈவேராவுடைய கைத்தடி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அலைய வேண்டியது. என்ன பொழைப்பு இது? ஏன் நீங்கள் வந்து உங்கள் மசூதி எந்த மசூதி போய் அங்கே கொண்டு ஒரு அதுக்கு வாசலில் ஒரு ஈவேரா சிலையை வச்சுக்கிட்டு கடவுளை நம்ம ஒன்று காட்டு முறாண்டி பரப்புவனு அயோக்கியனெல்லாம் எழுதி வைங்களேன். உங்களுக்கு அந்த நீங்கள் அதனால் அவர் தன்னுடைய கொள்கையை தானே எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்கு மசூதிக்கு என்ன ஈர வெங்காயத்துக்கு போகிறீங்க? 5 வேளை எதுக்கு தொழுறீங்க நீங்கள்? அவ்வளவு எத்துவழித்தனம், ஏமாத்து வேலை. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பேரை சுபா உதயகுமார்னு எங்கள் ஊரில் ஒருத்தன் கிடக்கிறான். அதான் அந்த ஆளும் இதே வேலை தான். மதம் மாதிரி போயிட்டீங்க, போய் ஒழிஞ்சு போங்க. அதுக்கு பிறகு எதுக்கு நீங்கள் வந்து அது வந்து இந்து முன்னணியே இல்லைனா இந்து அமைப்போ எதுவாக வேணால் இருந்துட்டு போகிறான். இந்துக்காரன் கெட்டு போகிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒழிஞ்சு நீங்கள் தான் போயிட்டீங்களா, அந்த மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் போனீங்க, அந்தளவு ஒழிஞ்சு போங்க. அப்புறம் ஏன் இதை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க? அதில் தான் செந்தில்குமார் ஒரு ஆள், இந்த ஓங்கல் இளவரசர் ஒரு ஆள். அதாவது கிருத்திகாங்கிற பேரே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அந்த +2 SLC அதில் உள்ள அந்த சர்டிஃபிகேட்டை வெளியிட சொல்லுங்கள். அதில் இருக்கும், டிசியில் இருக்கும், அதை வெளியிட சொல்லுங்கள். அது வந்து இந்துவா கிறிஸ்டினாங்கிறது இருக்கும், அதில் நேம் இருக்கும். இல்லை டிசி இல்லைன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட சொல்லுங்கள், அதில் நேம் இருக்கும். கிறிஸ்டினானு இருக்கும். அது கருணாநிதி மிகப்பெரிய ஆள் இல்லை, கில்லாடி. கிறிஸ்டினானி பேர் தெரிஞ்சுன்னா இது அரசியல் நம்மளுடைய வாரிசு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் கிருத்திகானி மதம், ஏன்னா அது வந்து புரொட்டஸ்டாண்ட் ஸ்டைலில் உள்ள குடும்பம். அது அவங்க தாத்தான்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாதிரியார்னா அந்த அவங்க ஆர்சி கிடையாது, வேறு இது புரொட்டஸ்டாண்ட். அந்த புரொட்டஸ்டாண்டில் உள்ள எவனுமே வந்து கிருத்திகான்லாம் பேர் வைக்க மாட்டான். முழுக்க அந்த கிறிஸ்தவ பேர் முழு பேராக தான் இருக்கும். அது முழு பேர் வில்சன், அது இதை ஜான்சன் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக கிருத்திகான்லாம் வைக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த கிறிஸ்டினாங்கிற பேரை அப்படி திருட்டுத்தனமாக மாற்றி கிருத்திகானி இந்த ஆள் வச்சு, அது அவருடைய அந்த ஜீன் அப்படி தான் வேலை செய்யும். அது அவருடைய மூளை அப்படி தான் போகும். அது பயங்கரமாக கிரிமினல் மூளை. அது அதில் அவங்க தாத்தா அந்த வேலையை பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் அழகாக வச்சுக்கிட்டார். இது தெரியாதனமாக வாயை விட்டனால தான் நான் வந்து கல்யாணத்தோட மதம் மாறிட்டேன், நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின், எரியன்றின் சங்கிகளுக்குன்னு ஏதோ வந்து இந்துக்காரனெலாம் எழிகிற மாதிரி, ஏதோ பிஜேபிக்காரனுக்கு வந்து உசுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி வார்த்தையை விட்டார், மாட்டிக்கிட்டார். உண்மையை வெளியே சொல்லிவிட்டார், சிக்கிட்டார். இப்போ சொல்லுங்களேன் கரெக்டாக. அந்த நான் சொல்கிறேன், நான் சேலஞ்சே பண்ணுறேன், நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட சொல்லுங்கள். இல்லைன்னா டிசி வெளியிட சொல்லுங்கள். +2 10th இதில் உள்ள ஏதாவது ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று வெளியிட சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கிறிஸ்டினாவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் மதம் மாறி நீங்கள் அது உங்களுடைய பொண்ணுக்காக மதம் மாறி போகிறதுலாம் ரொம்ப கேவலமான செயல். ஏன்டா கேட்டிங்கன்னா, ஆமாம் பொண்ணுக்காக வேண்டிய எப்படி அவன் மரம் மாற மாட்டா, இல்லைனா அவன் மதம் மாற மாட்டா, நீ மட்டும் எதுவும் ரெண்டு பேரும் நம்பிக்கையோடு இருந்துட்டு போங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருந்துட்டு போங்க. அது வந்து மதம் மாறுறது கிடையாது, அது வந்து நம்பிக்கை, அது அவங்க நம்பிக்கை, மதிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லையே, பொண்ணுக்காக நீங்கள் உங்களுடைய இதை விட்டு கொடுத்துட்டு போகிறீங்களே, உங்களை விற்றுட்டு போகிறீங்களே, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்களே. அப்புறம் அதில் உங்களுக்கு என்ன இது இருக்குது? போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறீங்கன்னா உங்களை எந்த கணக்கில் சேர்க்குறது? இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம சென்னை மேயர் இது வந்து தனி தொகுதி, இவங்க வந்து ஒரு எஸ்சி பட்டியலினத்துக்கான பதவி, அது அப்படி தான் வச்சுருக்கீங்க. பட்டியலினத்துக்கான பதவியில் வந்து இந்த அம்மா எப்படி நின்று எப்படி அதில் தேர்வு செய்தீங்க? அது கிறிஸ்டின், அதுவும் மதம் மாறி போனது.
மதம் மாறி போனது எப்படி பட்டியலினத்தில் இருக்க முடியும்? அதாவது அம்பேத்கருடைய சட்டப்படி பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்துவாக இருந்தால் மட்டும்தான் அது பட்டியலினத்திலே இருக்க முடியும். அது வந்து பறையராக இருந்தாலும் சரி தான், பல்லராக இப்போ ஒரு பல்லராக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா அந்த சக்கிலியராக இருந்தாலும் சரி தான், இன்னும் நிறைய ஜாதிகள் அதுக்கு உள்ளால இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்துவாக இருந்தால் மட்டும், ஏன்னா இந்து மதத்தில் தான் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதனால அவங்களுக்கு அவங்க மேலே தூக்கி விடுறதுக்காக இந்த பதவி இந்த சலுகையை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கோட்டா சிஸ்டம் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. 10 வருஷத்துக்கு கொடுத்தது 10 வருஷமாக வந்துட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, ஆனால் கொடுத்தது அதுக்கு தானே கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் எப்போ மதம் மாறிட்டீங்களோ, ஒரு பறையரில் இருந்து எப்போ மதம் மாறிட்டீங்களோ பிசி ஆகிடுவாங்க. அவங்க எஸ்சிலே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் எஸ்சிங்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு ஏமாற்றிட்டு ஊரை ஏமாத்துறீங்கன்னா எவ்வளோ பெரிய கேடு கட்டத்தனம். பாரஞ்சித்து அப்படி தான். அது எப்பவும் மதம் மாதிரி போயாச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணது கிறிஸ்தவ மறுபடி, இப்போ வாழ்ந்துட்டு இருந்து கிறிஸ்தவ மறுபடி தான். அப்புறம் என்ன எஸ்சி? உங்களுக்கு நீங்களே முதல் எஸ்சி கிடையாது, பிசிக்கு போயிட்டீங்களே, அப்கிரேட் ஆகிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் இப்போ உயர்ந்த ஜாதி ஆகிட்டீங்க. நீங்கள் மதம் மாறிட்டா, ஏன்னா கிறிஸ்தவ மதம் ஜாதி கிடையாது அவங்கள பொறுத்தவரை. பிசியே வச்சிருக்க கூடாது, அதெல்லாம் ஓசியில் கொண்டு ஓப்பன் காம்படிஷனில் விடணும். ஏன்னா அங்கே தான் ஜாதி கிடையாது. கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்துலையும் ஜாதி கிடையாது. அப்படி சொல்லி தானே மதம் மாற்றினீங்க. அப்போ அங்கே ஜாதி கிடையாதுன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லாரும் ஒரே இது தான், கிறிஸ்டின் முஸ்லீம், அவ்வளோதான். அவங்க எல்லாருக்கும் ஜாதி அடிப்படையில் உள்ள எந்த கோட்டா சிஸ்டமும் உங்களுக்கு செல்லுபடி இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வச்சு இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுடைய ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி.